ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 1 ஆகஸ்ட். நம்ம நிஃப்டி ஃபிஃப்டிக்கான லெவல்ஸை நேற்றே மார்க் பண்ணியாச்சு. நம்ம மார்க் பண்ண லெவல்ஸை எப்படி மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்தது நமக்கு. ஓகேவா, நெகட்டிவ் ஓப்பன்லேயே நமக்கு நம்ம பிஇ ஓகேவா பிஇ ரேஞ்சாக ப்ரெடிக்ட் பண்ண பிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணி எஸ்டர்டே மிட் ஓகேவா எஸ்டர்டேவோட 50% ஓகேவா எஸ்டர்டே மிட். ஓகே, ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் கேண்டிலே டெஸ்ட் பண்ணிடுச்சு. டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக மார்க்கெட் கீழே வந்து திரும்ப மேலே ஓகே ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டு தான். ஓகே, ஒரு 10 o'clock வரைக்கும் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் எஸ்டர்டே மிட்டுக்குள்ளேயே தான் இன்றைக்கி ஒரு ரேஞ்சாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, ஒரு 10 o'clock அப்புறம் தான் நமக்கு ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கிடச்சிது. ஓகேவா, இங்கே ஜஸ்ட்டு நம்மளோட இங்கே கிராஸ் ஓவர் செக் பண்ணுங்க. ஓகேவா, ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு கிராஸ் ஓவர் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஃபெயிலியர் ஆனிச்சு. நெக்ஸ்ட் கிராஸ் ஓவரில் நமக்கு சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஓகேவா, இதில் என்ட்ரானவங்க நமக்கு கிளியர் கட்டாக நம்ம ஏடிஎம் வரைக்கும் போகும் அப்படின்றத நினச்சோம். ஓகேவா, நம்ம ஏடிஎம்மை ப்ரிடிக்ட் பண்ணது இது 24/8 ஏடிஎம் போய் டச் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் போகலை. அது போகாததுக்கு ரீசன் என்னன்றதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம் நம்ம. ஓகே, இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனவங்க ஓகே திரும்ப ரிஜெக்ட் ஆகி நம்ம சூப்பர் ட்ரெண்ட்லேயே அகைன் ரிஜெக்ட். ஓகேவா, இங்கேருந்து கிளியராக நம்மளோட மிட் பாயிண்ட். ஓகேவா, இங்கே மிட் பாயிண்டில் வந்து ஒரு சின்ன ஸ்டாப்பு, திரும்ப அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபாலு. ஓகே, திரும்ப இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்து திரும்ப ஒரு ஃபாலு, திரும்ப அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் பண்ணாங்க. கன்சாலிடேஷன் பண்ணி திரும்ப சூப்பர் ட்ரெண்டில் ரிஜெக்ட் ஆகி நம்மளோட ஐவி ரேஞ்ச் 1 ஓகேவா, இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம நேற்றே கால்குலேட் பண்ணி பிளாட் பண்ணுது. ஓகேவா, ஐவி ரேஞ்ச் 1 வரைக்கும் வந்தவங்க இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு சைட் வேஸில் அப்போ திரும்ப சூப்பர் ட்ரெண்டில் ரிஜெக்ஷன், திரும்ப ஐவி 1 ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோ மூமெண்ட் டவுன் சைடில் ஒரு 3 o'clock வரைக்கும் வந்தது. அந்த 3 o'clock அப்புறம் தான் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் இந்த ஆஃப் அன் ஹவரில். ஓகே, ஐவி ரேஞ்ச் 1லேருந்து நம்ம சிங்கிள் ஹெட்ஜாக சொல்கிறோம்ல, பி சைடில் சிங்கிள் ஹெட்ஜ் அதையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஐவி ரேஞ்ச் 2 ஓகேவா ஐவி ரேஞ்ச் 2வையும் கிளியராக போய் டச் பண்ணிவிட்டு அந்த சிங்கிள் ஹெட்ஜ் லைன் அதுலேயே மார்க்கெட்டை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இதுதான் நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணுற சார்ட். ஓகேவா, இதை பிளாட் பண்ணிட்ட லைன்ஸ்லேயே நமக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஓகே, இது நம்ம ஓன் இண்டிகேட்டர். ஓகே, இதில் எப்படி பிளாட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் சொன்ன மாதிரியே எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே ஒரு நெகட்டிவ் ஓப்பன் தான். ஓகேவா, இந்த நெகட்டிவ் ஓப்பன் இந்த ஓப்பனிங்க்கு மேலே நமக்கு செகண்ட் கேண்டில் போல. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு லோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஓப்பனை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் கீழே தான் வந்தது. ஓகே, கீழே வந்த மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப ஒரு புல் பேக். ஓகேவா, ஓப்பன் வரைக்கும் போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து திரும்ப ஒரு புல் பேக். எஸ்டர்டே மிட்லேயே தான் இன்னைக்கு ஒரு 10 o'clock வரைக்குமே ஒரு கன்சல்டேஷன் இருந்தது. ஓகேவா, எஸ்டர்டே 50% இருக்குல்ல, அதுக்குள்ளேயே தான் ஒரு கன்சல்டேஷன் இருந்தது. ஓகே, அதை ஒன்ஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகேவா, இந்த விவேப்பை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க் இங்கேருந்து நம்ம ஏடிஎம் லைட் ஓகேவா ஏடிஎம்மை டெஸ்ட் பண்ணணும் அப்படி சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் சிபிஆர்லேயே இன்னைக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து நமக்கு ரிவர்சல் கீழே வந்துருச்சு. ஓகேவா, நம்ம மேலே மேனுவலாக பிளாட் பண்ண லைனில் சிபிஆர் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஏடிஎம் லைன் மட்டும் தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டரில் நம்ம சிபிஆரை கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போது சிபிஆரை பிரேக் பண்ணி மேலே போக முடியாமல் சிபிஆரில் ரிஜெக்ட் ஆனவங்க ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கான ஓப்பனிங் லோவை ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இன்றைக்கி லோவை டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு திரும்ப ஒரு புல் பேக். எஸ்டர்டே 50% பிரேக் பண்ண முடியல, திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால், இந்த லோவையும் பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, இந்த லோவையும் பிரேக் பண்ணுறவங்க எஸ்டர்டே லோ இருக்குல்ல, இது ப்ரீவியஸ் டே லோ. ஓகே, அதுக்கிட்ட வந்து அதை டெஸ்ட் பண்ணல, திரும்ப நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் போயிட்டு ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் ரெண்டுமே சூப்பர் ட்ரெண்டில் போயிட்டு ஃபியூச்சர்ஸ் நமக்கு ரிஜெக்ட் ஆகுது. ஓகேவா, ரிஜெக்ட் ஆனால் அங்கேருந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் போயிட்டு அகைன் இந்த சூப்பர் ட்ரெண்ட் ஓகேவா செகண்ட் சூப்பர் ட்ரெண்ட் அது வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷனில் தான் நமக்கு எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி ஐவி ரேஞ்ச் 1ஐயும் பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, பிரேக் பண்ணவங்க இங்கேருந்து ஒரு சைட்வேஸில் ஒரு சின்ன அப் ட்ரெண்ட், தென் இங்கே சூப்பர் ட்ரெண்டே அகைன் பிரேக் பண்ணோம், திரும்ப ஐவி ரேஞ்ச் 1 வராங்க. ஓகே, திரும்ப அங்கேருந்து ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட். ஓகேவா, 3 o'clock அப்புறம் தான் நமக்கு இந்த ஐவி ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு சடன் ஃபால். ஓகேவா, பாருங்க, இது லாஸ்ட் வீக் லோ, லாஸ்ட் மந்த் லோ ரெண்டுமே இதான். இதையும் பிரேக் பண்ணி
நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் அதையும் பிரேக் பண்ணி இங்கே வந்து நம்ம ஐவி ரேஞ்ச் ஒன்று தான் கொடுப்போம். ஓகேவா, ஐவி ரேஞ்ச் ஒன்று தான் ப்ளாட் பண்ணோம். செகண்ட் ஐவி ரேஞ்ச் இதில் ப்ளாட் பண்ணல, நம்ம மேனுவல் சார்ட்டில் ப்ளாட் பண்ணிருக்கோம். ஓகேவா, அதனால் ரெண்டுமே நம்ம கம்பைட்டாக தான் பார்ப்போம். நான் முடிஞ்சால் உங்களுக்கு இதில் ஐவி ரேஞ்ச் 2வும் இதில் கொண்டு வரதுக்கான ட்ரை பண்ணுறோம். ஓகேவா, ஐவி ரேஞ்ச் 2 வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேயே ஒரு சைட் வேஸ்க்குள்ளே இன்றைக்கி மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இப்போ நமக்கு மேனுவல் சார்ட்டில் பிளாட் ஆகாத சில லைன்ஸை நம்ம இங்கே ஆட்டோமேட் சார்ட்டில் பிளாட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஏன்னா அதில் லிமிடேஷன்ஸ் கம்மி. நமக்கு இங்கே ட்ரேடிங் வியூவில் நமக்கு கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாத்தையுமே இதில் பிளாட் பண்ணுறோம். அதுவும் ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். நம்ம எதுவுமே இதில் வந்து ப்ரீவியஸ் டே சார்ட்டு டைம் ஃப்ரேம் மாற்றி எதுவுமே பண்ண வேண்டாம். என்எஸ்சி கொடுக்குற டேட்டாவை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். அதுவே கால்குலேட் பண்ணி அதுவே லைன் எல்லாமே பிளாட் பண்ணிக்கும். ஓகேவா, தென் இன்னைக்கு ஐவி எப்படி இருக்கு பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு ஐவி நமக்கு ஓப்பனிங்க புட் சைடில் 13+ இருந்தது. ஓகேவா, மார்னிங் மார்க்கெட் நமக்கு சைட் வைஸ் 10 o'clock அப்புறம் ஒரு புல் ரேலி, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சவங்க தான். ஓகேவா, நமக்கு ஐவி எந்த இடத்துல நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 11:30க்கு தான் நமக்கு புட் சைடில் ஐவி இன்க்ரீஸ் ஆகுது. இங்கேயும் நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆகுது. ஓகேவா, இங்கேருந்து நமக்கு டெல்டா மூவ் கிடச்சிருக்கும். ஓகே, டெல்டா பாயிண்ட்ஸ் இங்கே கேட்ச் பண்ணிருக்கோம். இங்கே நமக்கு ஐவியும் எக்ஸ்பென்ஷன் ஆகிறதால இங்கே இன்னும் கொஞ்சம் ஐவி பாயிண்ட் சேர்ந்து கிடச்சிருக்கும். ஓகேவா, தென் எண்ட் ஆஃப் த டே அதே மாதிரி ஷார்ப்பாக கிடச்சிருக்கும் ஐவி. ஓகேவா, இங்கே பாருங்க, ஐவி இன்னைக்கு டே ஓப்பனை விட அதிகமாக ஸ்பைக் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி ஓப்பனிங்கோட அதிகமாக ஸ்பைக் ஆகுது அப்படின்னா புட் செல்லர்ஸ் எக்ஸிட் ஆகுறாங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, இப்போ புட் செல்லர்ஸ் அவங்களோட பொசிஷன் திரும்ப வாங்கவே மார்க்கெட் இங்கேருந்து ஒரு நல்ல ஃபால், ஹாஃப் அன் ஹவர் நல்ல சடன் ஃபால். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்மளோட ட்ரெண்டிங் ஓய் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங் ஓய் ஓப்பனிங்ல இருந்தே நமக்கு இன்னைக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் காட்டிட்டு இருந்தது. ஓகேவா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு பேரிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓப்பனிங்ல ஒரு ஃபிளாட்ல ஓப்பன் பண்ணாலும் 46 lakhs டிஃபரன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டும் 10:30 வரைக்குமே ஒரு ஃபிளாட்டாக தான் இருந்தது. 10:30க்கு அப்புறம் தான் நமக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த ஹையை கிரியேட் பண்ணவங்க அப் சைடில், அதுக்கப்புறம் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக டே லோ தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ இங்கேருந்து ஓய் நமக்கு எவ்வளோ ஆட் ஆகிருக்கு மட்டும் பாருங்கள். ஓகே, நமக்கு சிஇ சைடில் தான் நல்ல ஓய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புட் சைடில் கிராஜுவலாக இருந்தவங்க ஓகே 12:30க்கு அப்புறம், ஓகேவா, 11:30க்கு அப்புறமே நமக்கு ஓய் கிராஜுவலாக கம்மியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, இப்போ கால் சைடில் தான் நமக்கு ஓய் ஜாஸ்தியாக இருக்குது. புட் சைடில் நீங்கள் இன்ட்ராடேயில் கம்ப்ளீட்டாக இன்னைக்கு ஓகே வேன் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, ஓய் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இது நம்ம ஏடிஎம்மாக எடுத்த 24,800 கால் ப்ரைஸ். ஓகேவா, ப்ரைஸ் சார்ட்டு இன்னைக்கு நம்ம பிஇபியாக கொடுத்த லைனுக்கு கீழே தான் இன்னைக்கு கால் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஓப்பன் ஆகி நம்ம சொன்ன மாதிரி 10 o'clock வரைக்கும் ஒரு சைட் வைஸ் மொமெண்டம் தான். 10 o'clock அப்புறம் தான் நமக்கு ஓகே 10 o'clock அப்புறம் தான் நமக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்ட் கிடச்சிது. அது எது வரைக்கும் போயிருக்கு மட்டும் பாருங்க. ஓகேவா, ரெண்டு நம்மளோட எடுத்த ஓகேவா, இது சிஇ ப்ரைஸ், இது அதோட ஷேடோ பி. ஓகேவா, சேம் ஸ்ட்ரைக்கு பியோட ப்ரைஸ். ஓகேவா, இப்போ இந்த ப்ரைஸ் ஏறுதுன்னா இந்த ப்ரைஸ் குறைஞ்சாகணும்ல. ஓகே, இப்போ இது நமக்கு ப்ரைஸ் ரைஸ் ஆகுது, சேம் டைம் இந்த ப்ரைஸ் நமக்கு லெஸ் ஆகுது. ஓகேவா, ரெண்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணி கிராஸ் ஓவர் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஹையை பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆனால் இங்கே ப்ரைஸ் மீட் ஆனதுக்கப்புறம் ஓகே இங்கே வந்து நமக்கு டே ஹை கிரியேட் ஆகிடுச்சு. இன்னைக்கு அந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போகும், அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது. ஓகேவா, இங்கே ப்ரைஸும் நமக்கு இங்கே வந்து பாருங்க ரிப்பல் ஆகுது. ஓகேவா, ப்ரைஸ் ரெண்டும் மீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் ரிப்பல், கிராஸ் ஓவர் ஆகாமல் இந்த ப்ரைஸ் கீழேயும் பிஇ ப்ரைஸ் மேலேயும் போகுது. ஓகேவா, இதுலேயே தெரிஞ்சிருச்சு நமக்கு மார்க்கெட் இன்னைக்கு நமக்கு புட் சைடில் தான் இருக்குது அப்படின்றத. நம்ம ஓயையும் பார்த்துட்டே இருந்தோம், அதெல்லாம் நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, ஏன்னா 10:30க்கு அப்புறம் தான் நமக்கு ஓயை வந்து ஸ்ட்ராங்காக பில்டப் ஆக ஆரம்பிச்சது. ஓகேவா, தென் சி சைடு நமக்கு கம்ப்ளீட்டாக இன்னைக்கு சைட் வேஸில் போயிட்டு மார்க்கெட் ஓகே நமக்கு கம்ப்ளீட் டிகேல தான் இருக்குது. ஓகேவா, சேம் இதே நம்ம வாங்க புட் சைடோட சார்ட்டை பார்த்துடலாம். ஓகே, இந்த புட்டோட சார்ட்டு, புட்டு இன்னைக்கு பிஇபிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எப்பவுமே நமக்கு ஏடிஎம்மாக எடுக்கிறது ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலேயும் ஓகே ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ளஸ் பிஇபிக்கு மேலே இருக்குது அப்படின்னால அந்த சைடு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் அது நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா கரண்ட் டே ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆகணும் ப்ரைஸ். ஓகேவா, இப்போது நம்ம சொன்ன கண்டிஷனில்
பி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு ஓகேவா, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் பிஇபிக்கு மேலே ஓப்பன் ஆகுது, மேலே தான் ட்ரேட் ஆகுது ஓகேவா. ஆனால் இது ஒரு இடத்துல நமக்கு ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வருது ஓகேவா. வந்து பிஇபி வரைக்கும் டெஸ்ட் எடுத்துட்டு ஓகே, அகெயின் வந்து இங்கேருந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம். எப்போ இந்த கரண்ட் ஓப்பனிங்க்கு மேலே போதும், இதுக்கு மேலே செல்லர்ஸ் கம்ப்ளீட்டாக பேனிக் ஆகிடுவாங்க ஓகேவா. இதுக்கு மேலே சஸ்டைன் ஆகுதான் ஓகே, ஏன்னா ஓப்பனிங்லேயே செல் அடிச்சவங்க இது கீழே போனால் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, திரும்ப வந்தால் நோ ப்ராஃபிட் நோ லாஸில் இருப்பாங்க. இல்லை இதுக்கு மேலேயும் போகுதுன்னா ஃபாஸ்ட்டாக எக்ஸிட் பண்ணுவாங்க மார்க்கெட் ஓகேவா. அதனால தான் இங்கே நல்ல ஃபாஸ்ட் மூமெண்ட் ஓகே. ஓகே, இங்கே ஹையை ரீச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு சைட் வேஸ் மூமெண்டம் தான் இருக்குது த்ரூ அவுட் த டே, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி. திரும்ப எண்ட் ஆஃப் த டே நமக்கு அந்த கடைசி ஆஃப் அன் ஹவர் ஓகே ஒரு ஷார்ப் ஃபால் வந்தது. இந்த ஃபால் எது வரைக்கும் போயிருப்பாரு ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கான ஆப்ஷன் செயின் பார்த்தாலாம் ஓகேவா. இன்னைக்கு ஆப்ஷன் செயின் இது. இன்னைக்கு நமக்கு புட் சைடில் தான் நமக்கு ஐவி ஜாஸ்தியாக இருந்தது ஓகேவா. கம்பேரிட்டிவ்லி 13.64 முடிச்சிருக்காங்க, இங்கே 9.59 ஓகேவா. இப்போது நம்ம ஜஸ்ட் வந்து எல்டிபி ப்ரைஸ் வச்சு தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், இது க்ளோசிங் ப்ரைஸ் கிடையாது. க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு ஒரு 730 அந்த போல தான் என்எஸ்சி நமக்கு கொடுப்பாங்க ஓகேவா. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகேவா. இன்றைக்கி 24,550 அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் என்எஸ்சி டேட்டா வந்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் எது ஏடிஎம்ன்றது தெரியும் ஓகேவா. ஜஸ்ட் இது ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் தான். இன்றைக்கி புட் சைடில் பாருங்கள் கம்ப்ளீட்டாக க்ரீன் ஓகேவா. இந்த ஓடிஎம் எல்லாமே கடைசி ஆஃப் அன் ஹவரில் மேபி ஓகேவா, டீப் ஓடிஎம்ல இருக்கலாம், கடைசி ஆஃப் அன் ஹவரில் நமக்கு ப்ரீமியம் மூவ்மெண்ட் கிடச்சிருக்கும் ஓகேவா. தட்ஸ் ஆல் இன்னைக்கான வீடியோ. நான் க்ளோசிங் டேட்டா வந்ததுக்கப்புறம் லேட் நைட் தான் உங்களுக்கு எப்பவுமே வீடியோ போடுவேன், ஏன்னா கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் டேக்கான சார்ட்டையும் உங்களுக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இது வந்து இன்னைக்கு டுடே போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் ட்ரேடிங்கான வீடியோ ஆர் போஸ்ட் ஓகேவா, லெவல்ஸ் மட்டும் கூட நான் உங்களுக்கு திரும்ப ஷேர் பண்ணுறேன் ஓகேவா. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே. தேங்க்யூ.